அது தலைவனுக்கும் தெரியும் இந்த கப்பு சூடாதான் இருக்கும். இதை அப்படியே நம்ம இடத்துக்கு பொருத்தி பார்ப்போமே. விஜயுடைய இந்த துயர சம்பவம் நடந்த பிறகு அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் மட்டுமே பேசிட்டு அமைதியாயிட்டார். ஆனா இடும்பாவனம் கார்த்தியும் சாட்டை பிரமுருகனும் உக்கர கோபத்துல இருக்காங்க. அடக்கவே முடியல, அந்த அளவுக்கு கடுமையான கோபம். அவங்க தலைவரே சும்மா இருக்காரு, இவனுங்க பாரு இந்த குதிக்கிறானுங்க, நம்மளை எப்படி கேவலப்படுத்துறானுங்க. அண்ணன் சீமானால் பக்குவப்பட்ட இதயத்தால் தாங்கிக் கொள்ள முடிந்த அந்த வழி இடும்பாவன கார்த்தியால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியல. அதுதான் டீயை விட கப்பு சூடா இருப்பது போல நமக்கு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது. இருக்கிற கோபத்துல ஏதாவது கெட்ட வார்த்தை போட்டு திட்டாத அளவுக்கு நீங்க நல்லது நடந்துக்கோ. அண்ணன் சீமான் அவர்கள் நினைத்திருந்தால் ஒரே ஒரு வார்த்தை, தம்பி துரைமுருகா, தம்பி கார்த்தி, இனிமேல் விஜய் பத்தி பேசாதீங்க, இந்த பிரச்சனை பத்தி பேசாதீங்க, ஏன் அப்படிலாம் வார்த்தையை பயன்படுத்துறீங்க, இவ்வளவு உக்கரம்லாம் ஆவாது தம்பி, பொறுமையா போங்க அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் நினைத்திருந்தால் ஒரு வரியில சொல்லி இருக்க முடியும். சொல்லி இருந்தால் அண்ணனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருவரும் அமைதியாயிருப்பார்கள். அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்ன வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் அதை பத்தி விமர்சிக்கவில்லை என்றாலும் விமர்சிக்கக்கூடிய இரண்டு தம்பிகளையும் அவர் பேசாதன்னு தடுத்து நிறுத்தவே இல்லை. காரணம், அண்ணன் சீமான் அவர்களுக்கு தெரியும் அது அடக்க முடியாத கோபத்தின் வெளிப்பாடு.